இப்போ இந்த உருண்டையை வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டன்ட்டா ஹேர் டையா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கிறது நரைமுடி தாங்க. சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போற ஹேர் டை, அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டை 15 வயசுல இருந்து 90 வயசு இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இந்த ஹேர் டைனால வரவே வராது. இந்த ஹேர் டையை இன்ஸ்டன்ட் ஹேர் டையா உடனே பயன்படுத்தலாங்க. நம்மளுடைய நரைமுடிகள் தெரியும் போதெல்லாம் இந்த ஹேர் டையை வச்சு நம்மளுடைய ஹேரை டச் அப் பண்ணிடலாம். ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது. சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் வீடியோக்குள்ளார பார்த்துட்டு வந்துடலாம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆளி விதைங்க. இந்த ஆளி விதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயில் நம்ம இந்த ஆளி விதையை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான கருமையான நிறத்தை நம்மளுடைய முடிக்கு கொடுக்குங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு இந்த ஆளி விதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் ஹேர் டை கிடைக்கும். நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட இந்த விதத்தில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுங்க. இந்த ஆளி விதை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆளி விதையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட எடை பிரச்சனைக்கும், அதாவது அதிக எடை இருக்கிறவங்க இதை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய எடையை கூட குறைச்சிக்கலாங்க. ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆளி விதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இரும்பு கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் சாதாரணமாக அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இரும்பு கடாய் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எந்த ஒரு பாத்திரத்தில் வேணுனாலுமே இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம தயாரித்து எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு தான் நம்ம இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கோம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணுங்க. இப்போதான் பாருங்க வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் வெளியிலலாம் வராமல் இருக்கும். வெடிச்சது நின்றுச்சு பாருங்க. இதுல நம்ம அடுத்து இந்த ஹேர் டைல 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடியை நல்லா பளபளன்னு வச்சிருக்கிறதுக்கும், நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல நம்ம இந்த வெந்தயத்தை பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு சூப்பராக கருமையான ஒரு நிறத்தை இந்த வெந்தயம் கொடுக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு வெந்தயத்துல. வெந்தயத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஹேர் டைல இந்த வெந்தயத்தை நம்ம இப்ப 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகத்தை பற்றி நீங்கள் சொல்லவே வேண்டாம். கருஞ்சீரகத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இதில் 3 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஹேர் டைல கருஞ்சீரகத்தை சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இதை இந்த கருஞ்சீரகத்தை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் தயாரிக்கலாம். அதே மாதிரி நார்மலாக நம்ம முடியை கருமையாக்கக்கூடிய ஹேர் டையும் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைல பயன்படுத்தக்கூடிய கருஞ்சீரகம் நம்மளுடைய நரைமுடிகளை அப்படியே கருமையா மாற்றி கொடுத்துருங்க. இந்த கருஞ்சீரகத்துல முடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ இதையும் நம்ம சிம்மிலேயே வச்சுதான் நம்ம இதை வறுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கருமையா வரணும். அதனால நம்ம சிம்மிலேயே வச்சு வறுக்கணுங்க. நீங்க அதிகமா ஃப்ளேம் வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே கருகிரும். அந்த கருஞ்சீரகத்துல சரியான எண்ணெய் பதம் வெளியில வராது. அந்த டைம்ல நம்ம கரெக்டான பதத்துல நம்ம வறுத்து எடுக்கும் போதுதான்
ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் வறுத்து எடுத்தால் தான் நம்மளுக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சிம்லேயே வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இந்த 3 பொருட்களையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நல்லா கருன்னு வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் போட்டுட்டு நல்லா இந்த இரும்பு கடையில் கூட வச்சிடலாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் இந்த சூட்லேயே இப்படியே வச்சிடுறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக அந்த ஹேர் டையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. பாருங்க, நம்ம வறுத்து வச்சது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஹேர் டை வந்து நம்மளுக்கு ஈரம் இல்லாமல் கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? பவுடர் ஃபார்மில் கிடைக்காது. ஏன்னா இதில் வந்து நம்ம கருஞ்சீரகத்தும் வறுத்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஆளி விதை சேர்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பசையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு பவுடர் மாதிரியே இருக்காது. பாருங்க, இதை எடுத்து அப்படியே நம்மளுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், கைப்பூரா அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஹேர்லேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா வந்து ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். கையில் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஹேர்லேயும் பிடிக்கும். இப்போ நான் ஹேர்லேயும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவுனாலுமே போகாது. நீங்கள் ஷாம்பு போட்டு இல்லைன்னா சோப்பு போட்டு கையை கழுவினீங்கன்னா தான் போகும். அதுமாரி தான் ஹேர்லேயே நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு வந்து போகவே போகாது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹேரில் நல்லா வந்து தடவிட்டு நல்லா வந்து சீவிக்கணும். சீவினா அந்த பொடியெல்லாம் விழுந்துடும். நம்ம சீவும் போது பொடியெல்லாம் விழுந்துடும். நம்மளுக்கு ஏதாவது பொடிகள் இருந்துச்சுன்னா விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டை வந்து பாருங்க அப்படியே தலையில் இருக்கும், போகவே போகாது. நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் போகும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம உடனே அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கணும். இப்போ ஆயில் வைக்கிற பழக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து இதோட வந்து கடுகு எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லை உங்களுக்கு பாதாம் எண்ணெய் வீட்டில் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து கிடச்சிருக்கு. நல்லா பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம், ஆலிவிதை சேர்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த மாதிரி பளபளன்னு இருக்கு. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி கூட எடுத்து வச்சிடலாம். யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு உருண்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு உருண்டை போதும் நம்மளுக்கு. நம்மளுடைய ஃபுல் வெள்ளை முடியுமே நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த ஹேர் டையை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தான் பயன்படுத்துகிறோம். அதனால தலையை வந்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா, அதாவது ஷாம்பு போட்டு கழுவுனோம்னா, சும்மா வாஷ் பண்ணிங்கன்னா போகாதுங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது இந்த ஹேர் டை வந்து நம்ம முடியை விட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் ட்ராவலிங் போகும்போது எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனையும் இருக்காது. முடி வந்து பவுடராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு கொட்டும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. எங்கேயாவது கொட்டிடுச்சு, பேக்கில் கொட்டிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. இதில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை வந்து அப்படியே வந்து கருமையாக மாற்றிடலாம். அந்தளவுக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்டும் வராது. அதே மாதிரி
முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளர ஆரம்பிக்குங்க. இதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரப்போறது இல்லை. அதனால வந்து தைரியமா பயன்படுத்தலாம். கண்ட கண்ட ஹேர் டை எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? நிறைய கெமிக்கல் போட்ட ஹேர் டைஸ் எல்லாம். இதுல வந்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. இந்த ஹேர் டை வந்து கெட்டும் போகாது. எத்தனை நாள் வேணாலுமே நீங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்க போனாலுமே இந்த ஹேர் டையை வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஒரு உருண்டை எடுத்து நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் ஹேர்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் போட்ட அளவுகள்ல பாருங்க எத்தனை உருண்டை வருது. நீங்க எத்தனை வாட்டி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ஒரு உருண்டை வந்தா நம்ம இந்த ஒரு உருண்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த உருண்டையை வச்சு நம்ம எப்படி வந்து இன்ஸ்டன்டா ஹேர் டையா பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு உருண்டை மட்டுமே எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சிடலாம். இது வேற ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாதுங்க. இப்போ இதில் நம்ம வந்து கடுகு எண்ணெய் சேர்க்க போகிறோங்க. கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே கூட நீங்கள் வந்து ஆயில் ஊற்றாமையே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்க பாருங்கள், நல்லா ஆயிலியாக தான் இருக்கும். அப்படியே வந்து ஹேரில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு வெள்ளை முடியாக எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. பாருங்கள், ஒரு உருண்டை தான் நம்ம எடுத்தோம் இல்லையா? ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டை கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? பாருங்க, இன்ஸ்டண்ட்டாக ஹேர் டை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நல்லாவே நீங்கள் வந்து தலைமுடியில் எடுத்துமே சரி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நரைமுடி இருந்தாலும் நரைமுடி வந்து எப்பயுமே கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க. 15 வயசுல இருந்து 90 வயசு இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை பயன்படுத்தி நரைமுடிகள் தெரியாமையே நம்ம டச்சப் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் டையை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் வந்து இதை கையை கழுவி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இதை வச்சுட்டு ஹேர்ல வந்து நல்லா தலையை சீவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பொடிகள் கூட விழுகாதுங்க. ஏன்னா நம்ம தலையில சீவும் போதே, இதுக்குன்னு ஒரு சீப்பு தனியா வச்சுக்கோங்க. தலை சீவும் போதே அந்த பொடிகள் எல்லாமே வந்துடும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பொடிகள்லாம் வரவே வராது. அப்படியே கருமையான முடிகள் வந்து நம்மளுடைய வெள்ளை முடியில அப்படியே தங்கி இருக்குங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடும். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது போயிடும், மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஐயம்மா, இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் வெயிட் பண்றேன். தேங்க்யூ.